இந்த பாரிசாலன் பேசின அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சமீபத்துல பார்த்தேன். அதுல இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம். அதுல ரெண்டு விஷயம் பேசிருக்காங்க. ஒன்னு வந்து இந்த கேரளாவுக்கு தான் நிறைய பேர் இதை கத்துக்க போறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பதில் சொல்றாரு. அப்புறம் அதிகமா நாடார் தான் இந்த கலையை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்திலையும் எவ்வளவுக்கு ஆழம் இருக்குது, எவ்வளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கேரளாவில மட்டும்தான் போனா கத்துக்க முடியுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ். இப்ப வெள்ளக்காரங்களா வந்தா இல்லங்க, இப்ப கேரளால தான் எல்லாருமே போறாங்க. தமிழ்நாட்டுல அதிகமா கன்னியாகுமரியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஒரு ஆர்டிக்கல்ல நாடார் தான் வந்து நிறைய இது இருக்கும்னு போட்டுருச்சு. அது ஏன் அந்த போர்க்கலைகள் கடைசி காலகட்டத்தில் நாடார்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. ஏன்னா பல பேர்கிட்ட இருந்ததெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதஞ்சு அதுல வந்து நீங்க இன்னைக்கு வந்து பத்மநாப நாடாரு இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கேரளால நிறைய பேரு மலையாளிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நாயர் ஐடென்டிட்டிலாம் போட்டு குழப்பி திருட பாக்குறாங்க. ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு விஷயத்த தக்க வச்சிருக்கு. அதுல நாடார்கள் இந்த போர்க்கலைகளை வந்து பெரிய அளவுல தக்க வச்சிருக்காங்க. நம்ம பாரிசாலன்ட்ட கேக்குறாங்க, இந்த கலையை கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் கேரளாக்கு தானே போறாங்க, இது கேரளாக்குள்ள கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். நாடாருக்குள்ளதா இல்லையா அப்படிங்கறத ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா வந்து பாத்தீங்கன்னாலே வந்து சேரலாண்ட பகுதி. அது சேரளம்னு சொல்லும் போது அந்த வார்த்தை மருகிதான் கேரளம் அப்படின்னு சொல்லி வந்தது. மலைவாழ் தமிழும் சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆகி உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் மலையாளம். அது வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் அந்த நிறைய இடங்கள்ல வந்து நம்பூதிரிகள்னு சொல்லி கொஞ்சம் நபர்களை கொண்டு வச்சு அதுக்கு உண்டான பாப்பனர்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறு வார்த்தை அப்படின்னு சொல்லி மொழியை கொஞ்சம் அப்படி பன்மைப்படுத்தி உருவாக்குனதுதான் மலையாளம் அப்படிங்கிற மொழி. நிறைய மொழிகள் வந்து உருவாகி இருக்கும். இது வந்து அவங்களுக்குனே ஒரு பேட்டர்ன் வந்து உருவாக்கி இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்குன ஒரு மொழி மலையாளம். ரெண்டாவது கேள்விக்கு இது நாடாரோட கலை, நாடார்கள்லாம் வந்து இதை நிறைய கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுல முற்றிலும் உண்மை கிடையாது. எப்படின்னு கேட்டா இதுல எல்லா ஜாதியில உள்ளவங்களும் எல்லா மதத்துல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜான் பாபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசான் வந்து இந்த கலையை வந்து மிகப்பெரிய அளவு கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பேர் வாங்கின ஒரு ஆசான், அவர் படிச்சதும் அவரு முஸ்லீம் ஆசான்கள்ட்ட தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து நாடார்களுக்கு உள்ளது அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு ஜான் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜான் பாபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பாய் வந்து அதை பெருசா பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச நாணப்பன் ஒரு ஆசான் இருந்தாரு. அவர் நாடார் கிடையாது, ஆனா அவரும் இந்த கலையை மிக பெருசா எடுத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு பாரம்பரியம் அது அவங்க அம்மா அப்பா தாத்தா இப்படி அவங்க வழியில தான் வந்தது. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே உள்ள லிங்கை தொட்டு உள்ளவாங்க. அதுல மேலும் இதை மாதிரிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.